1949 ஷாங்காய் நகர் கம்யூனிச படைகளின் கையில் விழுந்தது. 1952 வாட்ச்மேனி தனது 50வது வயதில் பாதுகாப்பு துறையினரால் சில மூப்பர்களுடன் கைது செய்யப்பட்டார். புரட்சியாளர்களுக்கு எதிராக சதி செய்ததாக பொய்க்குற்றமும் சாட்டப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட வாட்ச்மேனி தனது இறுதி காலம் வரை தொடர்ந்து 20 ஆண்டுகள் சித்திரவதைகளை அனுபவித்தார். எத்தகைய நெருக்கங்களின் மத்தியிலும் கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. வாட்ச்மேனியின் மனைவியும் கைது செய்யப்பட்டு பின் விடுதலை செய்யப்பட்டார். விரைவிலேயே மரித்தும் விட்டார். தேவன் எப்போதும் எந்த மோசமான சூழ்நிலையிலும் தன் அருகிலேயே இருக்கிறார், நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்று தன் வாழ்க்கையின் மூலம் நிரூபித்த வாட்ச்மேனி தனது 69வது வயதில் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார். கிறிஸ்துவுக்குள் உண்மையான வாழ்வு வாழ்ந்ததில் வாட்ச்மேனி முக்கிய உதாரணம். நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள் உண்மையாயிருக்கிறதா?